ஹாய் டிடி ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அபிஷேக் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக கொடுக்கறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஃபுல்லாக கண்டினியூஸாக வரும். டே பை டே வந்துகிட்டே இருக்கும் வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த நைட் டைமில் என்னடா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹாண்டடான பிளேஸ் தான் போகிறோம். அது நிறைய பேர் போயிட்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அங்கே. சரி, ஓகே, ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் நம்ம போய் பார்ப்போம். ஹாண்டடான பிளேஸ் ஒன்று போவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அங்கே ரிஸ்கி இல்லை வேறு எதுனா இருந்துச்சுன்னா, இல்லை உங்களோட இது வேறு எதனா பிளேஸ் போகலாம் அப்படின்னு எதனா ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே போகலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் போக போக சொல்கிறேன், டிரைவிங்கில் இருக்கப்போ சொல்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே நம்ம ஜாவிஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பி போகலாம். யார் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் தென் வந்து யுவராஜ் தான் போகிறோம். எப்பவும் போல் 2 பேர் தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நைட் அவுட்டு. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ஹாண்டடான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹாண்டடான பிளேஸ்னால் சென்னையில் இருக்க எந்தெந்த பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் 4 வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ல வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஃபேமிலி, நம்ம பைக் கிட்ட வந்தாச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி டைம் பார்த்துருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12 o'clock தான் இருந்துச்சு. இப்போ டைம் எத்தனை யுவராஜ்? கம்மி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா. சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கூகுள் குட்டிச்சாத்தான் வந்து எவ்வளோ நேரம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 14 minutesலேயே போய் ரீச் ஆகிடலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லுது. அது நமக்கு தெரியாது. நம்ம குட்டிச்சாத்தான் எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு டைமிங் சொல்லுவான் நம்ம கூகுள் குட்டிச்சாத்தான். பார்ப்போம் நம்ம இங்கேருந்து எப்போ போகிறோம், எப்போ அங்கே ரீச் ஆகிறோம். நான் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே போகிறது வந்து 1 மணிக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். டிமாண்டி காலனிக்கு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர, பட் ஆனால் நாங்கள் போனதில்லை. நம்மளுக்கு இந்த டிமாண்டி காலனி வந்து கதைலாம் தெரியாது. அந்த டிமாண்டி படம் பார்த்தது வரைக்கும் அதில் என்னென்னா, அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ ஆகி அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரும் அங்கேயே இருந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி வேறு எதுவும் எனக்கு தெரியாது. நம்ம யுவராஜ் தான் கூகுள் மேப் போட்டிருக்காரு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் பெருமுடியில் இருக்கும். இங்கேருந்து நம்ம டிமாண்டி காலனிக்கு கூகுள் மேப் தான் போட்டு போகிறோம். இது முன்னாடி அந்த சைடும் போனது கிடையாது, எங்கே இருக்கணும்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் ஒரு ஹாண்டடான பிளேஸுக்கு போகிறோம். ஹாண்டடான பிளேஸ்னால் நிறைய பேர் போயிட்டு இது வரைக்கும் ரீச் ஆகிட்டு வந்திருக்காங்க. சிம்பிளி சரத் அண்ணா கூட போயிட்டு வந்தார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். அவரோட வீடியோஸ் நான் பார்க்கல. பட் இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம போய் எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அந்த இடம் நைட் டைமில். ஏன்னா இது நிறைய பேர் நைட் டைம் தான் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. மார்னிங் டைமில் நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, தார் பயங்கரமாக நின்றுச்சு இவ்வளோ நேரம். உங்களுக்கு தெரிஞ்சுதான் என்னன்னு தெரில, மேட் ஃபினிஷ் போல் தார் பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து பொறுமையாக போகிறது தான் பிளான் பண்ணிடுவோம். ஏன்னா கரெக்டாக நம்ம அங்கே 1 மணிக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னால பொறுமையாகவே போகலாம், அவசரப்பட வேணாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த இடம் புதுசான இடம். இதை மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறது வந்து புதுசான ஒரு வ்ளாகு. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் ஒரு ரிஸ்க்குன்ற மாரி, பட் ஆனால் அப்படின்ற மாரி எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் நைட் டைமில் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாரி நான் கேள்விப்பட்டேன். பார்ப்போமே, நிறைய பேருக்கு எதுவுமே நடக்கலை, அதே மாதிரி நமக்கும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நம்ம போகிறோம். பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்பி டூல்ஸ் அந்த இடத்துக்கு வந்துருக்கோங்க. இப்போ ரொம்ப பொறுமையாக தான் நான் போகிறேன். எவ்வளோ போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 41 3rd கியரில் போயிட்டு 41 தான் போகிறேன். பார்ப்போம் என்ன சம்பவம்லாம் இருக்குது, போகிற வழியில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் 4 வச்சு ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் லீவ் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் எதனா ஹாண்டடான பிளேஸ் சென்னையில் எங்கன்னா இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அந்த இடத்துக்கும் போய்ட்டு வீடியோஸ் எடுப்போம். மார்னிங் டைமில், நைட் டைமில் போய்ட்டு எடுப்போம். எப்பா வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தாங்க நம்ம ஜாவிஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தோம். நம்ம ஜாவிஸ் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு நம்ம ஜாவிஸை. பட் இருந்தாலும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பயங்கரமாக ஆகிட்டாங்க இந்த நம்ம சென்னை சிட்டியை. ஏன்னா மெட்ரோன்ற பேரில் ஏதோ போடுறோம் சொல்லி 200 feet இருந்த ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாகிட்டாங்க.
நைட் டைமில் தான் ரோடெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. மற்ற டைமில் அப்படி எதுவும் எனக்கு தெரியல, ஃப்ரீயாக இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை ரோட்ஸ்லாம். பட் ஆனால் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அது நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து அதிகமாக ஈசிஆர் ஓஎம்ஆர் வர்றதில்லை. எப்போனா மட்டும்தான் ஈசிஆர் ஓஎம்ஆர் வரேன். பார்ப்போம். சரிங்க, கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து போகுவோம். நம்ம இப்போ 4th கியர் 53 போயிட்டுருக்கோம். 2 பேரும் ஹெல்மெட்ஸ் போட்டிருக்கோம், சேஃபாக தான் போகிறோம். ரூல்ஸ் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஃபேமிலிக்கிட்ட என்ன கேட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எங்கே போகிறதா இருந்தாலும் ஹெல்மெட்ஸ் போட்டுப்போங்க. ஹெல்மெட்ஸ் இருந்து நீங்கள் ஹெல்மெட்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வண்டி எடுக்காதீங்க. அதான் நான் சொல்லுவேன். இல்லை யாருன்னா ஃப்ரெண்டு கிட்டனா ஹெல்மெட்டை வாங்கிட்டு போட்டுட்டு போங்க. அதான் நான் ரொம்ப 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 சொல்லு ராஜ். இதில் திரும்பணுமா? இப்படியே ரூட் இருக்குல்ல, நம்ம அங்கே ரைட் கட் பண்ணணும் போல். பட் ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம இதுலேயே கூட போய்க்கலாம், ரூட் இருக்குது. ஏன்னா நான் அந்த சைடு போனது கிடையாது, டிமாண்டி காலனிக்கு இது வரைக்கும் போனது இல்லை. பார்ப்போம். நம்ம இதான் ஃபஸ்ட் டைமாக போகிறோம்ல. இதுக்கப்புறம் ஹாண்டடான பிளேஸ் எதனா இருந்துச்சுன்னா எனக்கு எந்த இடம் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டும் போக முடியும். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, திருவான்மையூர் தாண்டியாச்சுங்க. என்னடா இவன் இது கூகுள் மேப் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான்லாம் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன இடத்த மிஸ் பண்ணால் கூட அடுத்த ரூட் தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம திருவான்மையூரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைட்லாம் வந்து. நான் படித்த ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைட்லாம் வந்தோம். என்னோடய 12th சர்டிஃபிகேட்டே இன்னும் வாங்கலாம் பார்த்துங்களேன். இன்னும் வாங்காமல் தான் இருக்குது 12th சர்டிஃபிகேட்டு. வாங்கணும். அதெல்லாம் நம்ம எப்போ வாங்குறதுன்றது முடிவே எனக்கும் தெரியல. நான் ஏதோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதை விட்டேன் பாருங்கள். என்ன விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, சேஃப்டியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அன்டைமாக இருந்தாலும் சரி, டே டைமாக இருந்தாலும் சரி, நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நம்ம ஹெல்மெட் மட்டும் போட்டால் போதும் அப்படின்ற இதில் போயிட்டுருக்கீங்க. அதை கொஞ்சம் என்ன எக்ஸஸாக நீங்கள் எடுத்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி கேஸ் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஆனால் அதை நான் லாங் ட்ரிப் போனால் தான் போடுவேன் அப்படின்ற இது மாதிரிலாம் போடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, நம்ம பைக் எடுத்து கொஞ்சம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போகிறோன்னா கூட ரைடிங் கேஸை போடுங்க. இதை ஏன் நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி நமக்கு ரொம்ப 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 முக்கியம். நமக்கு பைக்கு என்ன ஆனாலும், நம்ம வச்சுருக்க வெஹிக்கிளுக்கு என்ன ஆனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்மளை வந்து உடனே ரெடி பண்ண பைக்னால் வந்து நம்ம ஒரு 1 வீக் இருந்தோம், 1 வீக் ஷோரூமில் கொடுத்தோம் அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு கையோ காலோ ஏதோ ஒன்று உடஞ்சதுன்னா உடனே நம்மளால் ரெடி பண்ண முடியாது. ஏன்னா அது ஒன்றும் மிஷின் கிடையாது. அது வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது காட்ஸ் கிஃப்ட். நம்மளாம் ஒரு மனுஷனாக பிறந்ததுக்கே ஒரு காட் கிஃப்ட் தான் நம்ம எல்லாருமே. யுவராஜ் இப்போ ரைட்டா லெஃப்டா? ஓகே. காட் கிஃப்ட் தான் நமக்கு. எப்படின்னு சொல்லலாம், நம்ம ஏன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, அதுக்கு நம்ம பைக்குக்கு அதை மாதிரி எதனா பார்த்தோன்னா காசு கொடுத்து ரெடி பண்ணிடலாம். பட் நமக்கு அடிபட்டதுன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்ற ஒரே ரீசன்னால தான் நான் உங்களை சேஃப்டி கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ண சொல்கிறேன். கார் பயங்கரமாக இருக்குது. யுவராஜ், பிரிட்ஜ் மேலேயா பிரிட்ஜ் கீழேயா? பிரிட்ஜ் மேலேயா கீழேயா? கார் எங்கே போட்டோன்னாச்சு இதுதானே? ஏய், ரோட பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்குடா டேய். இல்லை ப்ரோ, தெரியாமல் போயிட்டு எதனா ரூட்டில் மாட்டிக்க போகிறோம். யார்கிட்டனா கேட்டால் தான் உண்டு. நமக்குன்னு யாருனா இருப்பாங்க ப்ரோ கேட்கறதுக்குன்னு.
இல்லை ப்ரோ, உள்ள ரோடு இது மாதிரி தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போமா? இது எந்த ரோடுன்னு தெரியல ஃபேமிலி. நம்ம உள்ளே போகிறோம். நான் இதான் குலைக்குது. போர்டும் எதுவும் இல்லை. அது தெரிஞ்ச வரைக்கும் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது எனக்கு. நான் இங்கே டிமாண்டி காலனி ரோடு எதுனா அப்படியா? இது நமக்கு எந்த போர்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். சூப்பர்வைசரா? டிமாண்டி காலேஜ் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, இதானா? புரியல. இதான் இங்கே தான் வருமா? ஓ ஓகே. நாங்களும் வீடியோஸ் எடுத்து வந்துருக்கோம். உங்கள் ஃபேஸ் போடலாமா யூடியூப்ல? யூடியூப்ல தான். இல்லை, நாங்களும் இப்போ இந்த ஸ்ட்ரீட் தான் வீடியோஸ் எடுக்கலாம்னு வந்தோம். ஃபுல்லாக தான் வீடியோஸில் உங்கள் ஃபேஸ் போடலாமா அப்படின்னு கேட்குறேன். சரி ஓகே. டிடிஎஃப் தெரியும்ல? டிடிஎஃப் அவரோட பிரதர் தான். ஓன் பிரதர் இல்லை, பிரதர். டிடிஎஃப் அபி. நம்ம லொக்கேஷனுக்கே வந்தாச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் இங்கே ஃபுல்லாக அப்படி எதுவும் தெரியல. இதுதான் டிமாண்டி காலனின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் எனக்கு அப்படி எதுவும் உங்களுக்கு எதுனா ஃபீல் இருக்குது ப்ரோ? டைம் எத்தனை ப்ரோ? டைம் கரெக்டாக 1:56. கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:56 ஆகுது. 12 ஆச்சு 11 பாருங்க, 12:56 ஆகுது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவும் அமானுஷ்யங்கள் இந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியல. நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் போவோம். நிறைய பேர் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் கரெக்டாக 1 o'clock நிறைய பேர் நடக்கிற மாதிரி, நடுவில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கலாம் சொல்லிடுறாங்க. நம்ம இந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வருவோம். டைம் அதுக்குள்ளே 1 o'clock ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். நம்மளுக்கு அப்படி எதுனா ரிஸ்கி எதுனா இருக்கா பார்ப்போம். பட் ஆனால் இங்கே நிறைய பேர் தங்குறாங்கன்னு நினைக்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஆனால் இந்த ஸ்ட்ரீட்டில் யாரும் இல்லை தானே? இதில் யாரும் இல்லை, ரோடே ஜாலியாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்க்லாம் இருக்குது இங்கே, கவர்மெண்ட் பார்க் இருக்கீங்க. பட் ஆனால் அப்பா இவ்வளோ தூரத்துக்கு இருக்குப்பா. உள்ளதான் ஆளுங்க தங்குறாங்க போலையே. இது ரிஸ்கியான்ற மாதிரி எனக்கு தெரியல. போர்டு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டிமாண்டி காலனி ஏதோ பார்த்தீங்களா? அப்போ நம்ம அந்த ரோடு இருந்து தான் வந்தே இருக்கோம். பட் ஆனால் நமக்கு எதுவும் தெரியலை. பட் ஆனால் அப்படி எதுவும் எனக்கு இங்கே ரிஸ்கியாக இருக்க மாதிரி எதுவும் தெரியல. இங்கே நிறைய ஒரே ஒரு ஆலமரம் இருக்குது, அங்கே கூட வந்து ரிஸ்கியாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம கரெக்டாக திரும்பி ஒரு 1 o'clock உள்ளே போவோம். எதனா நம்மளுக்கு ரிஸ்கியாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த கடைலாம் எனி டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். மூடிட்டாங்க போல். இந்த உள்ள டிமாண்டி காலனி இருக்குல்லண்ணா, டிமாண்டி காலனி அது எப்போனா அடித்தாங்க? இல்லை இப்போ வரும்போது பார்த்துட்டு வந்தேன். அதான் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபோட்டோ போடலாமா வீடியோவில்? எனக்கு ரொம்ப தெரியாதல வந்தேன். ஓகே. சரிங்களா? ஆனால் அந்த இதெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் கட் பண்ணி வந்து இடிச்சிட்டாங்களாம். பிள்ளைங்க கட்ட போகிறான்னு சொல்கிறாங்க. இல்லை படம் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே. முன்ன இருந்தா தல இதெல்லாம் சும்மா காலியாக இருந்ததுதான். காலி பில்டிங் தான் எல்லாமே. ஃபுல்லாகவே காலி பில்டிங்காக இருந்தது. ஓகே. காலி பில்டிங் இருந்தால் எல்லாமே இடிச்சு போட்டு கட்டியிருக்காங்க. இல்லை அந்த இடம் மட்டும் ஃபுல்லாக இடித்து வச்சுருந்தாங்க. அந்த இடமே காலியாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 பிரதர்ஸ் கிட்ட கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த அண்ணனும் இப்போ தான் இங்கே கடை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணார் நம்மகிட்ட. இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. டைம் எத்தனை ப்ரோ? 1 o'clock ஆயிடுச்சா பாரு. 1 o'clock ஆகலையே, ஒரு நிமிஷம் இருக்குது கரெக்டாக. நம்ம 1 o'clock உள்ள ஸ்ட்ரீட் உள்ள போவோம். நம்மளுக்கு எதனா வித்தியாசமானது எதனா நடக்குதா இல்லை வேறு எதுனா. பட் ஆனால் அதுக்கான கூகுள் மேப் வந்து டிமாண்டி காலனியில் வந்து நம்மளுக்கு கரெக்டான லொக்கேஷன் அது காமிக்க மாட்டுது, வேறு வேறு லொக்கேஷன் காமிக்குது. பட் ஆனால் நிறைய பேர் வராங்களாம், வீடியோஸ் எடுத்துகிட்டு போக வரேன்றாங்க. பட் ஆனால் நமக்கு இங்கே கடை ரோடு பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்கா யுவராஜ் உனக்கு எதுனா? ஏன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடாக இருக்குது, சுற்றி காடு மாதிரி மரம் தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆயாச்சு, நம்ம அந்த ரோட்டில் தான் வந்தே இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு அப்படியே தான் அந்த ஃபீல் டைம் அந்த வரப்போ நம்மளுக்கு எந்த ஃபீலும் தெரியல. பட் ஆனால் இந்த போர்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொன்னது வந்து இதுவாகுது. சரி ஓகே பார்ப்போம், நம்ம 1 o'clock உள்ளே போவோம்.